இன்றைக்கு in order to build our spiritual house we need wisdom. அதில் அந்த ஞானத்தில் முதலாவது ஞானம் எதற்கு தேவை? ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுறதுக்கு எதில் ஞானம் தேவை? எழுதுங்க. நம்பர் 1, we need wisdom to build a spiritual attitude. ஆவிக்குரிய சிந்தையை கட்டி எழுப்ப நமக்கு ஞானம் அவசியம். சிந்தனை, ஸ்பிரிச்சுவல் லைஃப் பில்ட் ஆகிறதுக்கு முதல் பகுதி, கவனம் செலுத்தப்பட வேண்டிய பகுதி சிந்தனை. இப்போ சிந்தனை கட்டுறதுக்கு ஏன் இந்த சிந்தனையில் கவனம் செலுத்தணும்னா 2 விதமான சிந்தனை இருக்கு. சிந்திக்கிறது எல்லாமே தேவனுக்கு பிரியமா மாறிடாது. ஆவிக்குரிய சிந்தனை ஒன்று இருக்கு, மாம்ச சிந்தனை ஒன்று இருக்கு. ஆவிக்குரிய சிந்தனை ஜீவனும் சமாதானமும், மாம்ச சிந்தை மரணம் அல்லது அழிவை கொண்டு வரும். நம்முடைய சிந்தனை ஆவிக்குரியதா கட்டப்படணும்னா ஒரு விசுவாசி ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காரியத்தில் ஒன்று, தேவனை மகிமைப்படுத்தவும் ஸ்தோத்தரிக்கவும் மறக்கக்கூடாது. I want to finish with this practical wisdom to build a spiritual attitude with regards to worship. ஆராதனை என்கிற முக்கியமான பகுதியில் செயல்முறை திட்டங்களை நாம் ஆராதனைக்காக செயல்படுத்த வேண்டிய 4 ஞானமுள்ள ஆலோசனைகளை உங்களுக்கு வேதத்திலிருந்து கொடுக்குறேன். நம்பர் 1, ப்ளீஸ் ரைட் டவுன். I won't explain but just present the thoughts. Number 1, resist every wicked attitude with worship. ஒவ்வொரு பொல்லாத சிந்தனையையும் ஆராதனையின் வழியாக எதிர்த்து நில்லுங்கள். நம்பர் 2, remember every blessing with worship. நம்ம வாழ்க்கையில் தேவன் அனுபவிக்க செய்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் ஆராதனையோடு நினைவு கூறுங்கள். நம்பர் 3, respond to every constraint with worship. ஒவ்வொரு நெருக்கடியையும் ஆராதனையோடு பதிலளிங்க. 4வது, நம்பர் 4, regularize every day with worship. ஒவ்வொரு நாளையும் ஆராதனையால் ஒழுங்குபடுத்துங்க. ஆராதனைக்கு நேரத்தை ஒதுக்குங்க.